வணக்கம். iPhone 17 அல்லது 17 Pro இது 2ல எது வாங்கலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் அண்ட் என்னோட பர்சனல் சஜஷனையும் இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 மாடலுக்குமே நம்மளுக்கு இப்போ 120Hz ப்ரோ மோஷன் டிஸ்பிளே வித் சேம் லெவல் ஆஃப் நிட்ஸ் பிரைட்னஸ், நார்மல் ஆப்ரேட்டிங் 1000 நிட்ஸ், அவுட்டோரில் நம்மளுக்கு அப் டு 3000 நிட்ஸ் பிரைட்னஸ் அண்ட் HDR கண்டென்ட் ப்ளே பண்ணும்போது 1600 நிட்ஸ் பிரைட்னஸ். இந்த ஸ்பெக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூசர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ மற்ற ஹார்ட்வேர் கம்பேரிசனையும் நம்ம பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா எது பெட்டராக இருக்கும், நம்மளோட பட்ஜெட் அண்ட் யூசேஜுக்கு பெட்டராக இருக்குங்கிறத முடிவு பண்ணிட முடியும். டிஸ்பிளேவுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா சிஸ்டம் இப்போ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 18 மெகா பிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் சென்சார் வந்து உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால போத் லேண்ட்ஸ்கேப் அண்ட் வெர்டிகல் வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும். அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய கேமரா சிஸ்டமில் தான் முக்கியமான அப்கிரேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரோ சீரியஸில் எப்பொழுதுமே பார்ப்பீங்க. டியூவல் கேமரா சிஸ்டம் நம்மளுக்கு 17 மாடல்லையும், ட்ரிபிள் லென்ஸ் கேமரா சிஸ்டம் டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூடிங் நம்மளுக்கு ப்ரோ மாடல்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டுலேயும் கேமரா சென்சார் நம்மளுக்கு சிமிலராக இருந்தாலும் அதில் கேப்சர் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வேரியேஷனில் கொஞ்சம் ஒரு பூஸ்டட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 10% நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த ஃபோட்டோஸ் டீட்டெயிலில் நம்மளுக்கு ரெகுலர் மாடலுக்கும் ப்ரோ சீரியஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக கேமரா சிஸ்டம் அப்படின்னு வரும்போது அதில் ப்ரோ ரெஸ் வீடியோஸ் அண்ட் ப்ரோ ரா ஷூட் பண்ணுறது உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு. ஸோ ப்ரோ சீரியஸில் இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஏதாவது ஷூட் பண்ணணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ரோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படிங்கும்போது முக்கியமாக அந்த லாக் ஃபைல் ஷூட் பண்ணுறது, வீடியோ ரெக்கார்டிங்கில், ஈவன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் மூவிஸ் சீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கேமரா சிஸ்டம் ப்ரோ வேரியன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில்டான உங்களுக்கு கேமரா கேப்சர் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரோ வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் நார்மலாக நான் ஷூட் பண்ணுற வீடியோஸ் அப் டு 4K சினிமேட்டிக் ஷூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் எடுப்பேங்கும்போது 17 பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா சிஸ்டம் இப்போ 17 மாடலில் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான யூசர்ஸ் அந்த டெலஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரோ மாடலில் நம்மளுக்கு இந்த வருஷம் 48 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அப்கிரேட். பட் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் அதிகம் பேரை கேப்சர் பண்ணணுங்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய ஒன்று. ஜூம் பண்ணி எடுக்கக்கூடியது நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் கேமராவில் ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதில் எந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத பேஸ் பண்ணி இந்த கேமரா செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஃபோட்டோ லென்ஸ் முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்னலாக பார்க்கும்போது நம்மளுக்கு A19 சிப் செட் அண்ட் ப்ரோ சீரியஸில் A19 ப்ரோ சிப் செட் கொடுத்துருக்காங்க வித் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமோட இருக்குது. கேமிங் அதிகமாக பண்ணுவேன் அண்ட் ப்ரோரெஸ் ப்ரோ ரா லாக் ஷூட் இதெல்லாம் அதிகமாக பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோ மாடல் தான் சூட்டபுளாக இருக்குங்க. அதில் அந்த டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நார்மலாக அப் டு 4K 60 FPS ஷூட்ஸ் தான் நான் ரெகுலராக பண்ணுவேன். எனக்கு சஃபிஷியண்ட்டாக 17ஓட கேமராவே தெரியுதுங்கும் போது 17 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸுங்க. அதில் இருக்கக்கூடிய வைட் ஆங்கிள் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பெரும்பாலான யூசர்ஸோட எவ்ரி டே டு டே யூசேஜில் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட கனெக்டடான பாட்டமில் இருக்கக்கூடிய USB-C போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஸ்பீடு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நார்மலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் ஏர் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது கேபிள் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு USB-C ஸ்பீடு வந்து நம்மளுக்கு 2 வெர்ஷன் ஸ்பீட், அதாவது 480 MBPS to 500 MBPS தான் 17 மாடலில் வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆஃப் 15-16 மாதிரியே. பட் ப்ரோ வேரியன்ட் போகிறீங்கன்னா அப் டு 10 GB வரைக்கும் நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த லாக் ரா ஷூட் இதெல்லாம் பண்ணுறவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு வீடியோகிராஃபர்ஸ் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபியை தாண்டி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில் எடுக்கக்கூடிய ப்ரோ சீரியஸில் நம்மளுக்கு ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வேணும். அப்போ தான் வயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறதுக்காக USB-Cயோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது 3.2 பாசிபிளி. அண்ட் இன்டர்னலாக பேட்டரி mAh அண்ட் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு iPhone 17ல் 3692 milliamps பேட்டரி கெப்பாசிட்டியும் mAh வைஸ், அண்ட் 17 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4252 milliamps பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குங்க. ஆப்பிளோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் படி நம்மளுக்கு ஒரு 1 hour டிஃபரன்ஸ் தான் இந்த 17க்கும் 17 ப்ரோக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஸ்ட்ரீமிங் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளேபேக் மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு 17ல் 30 hours பிளேபேக்கும் ப்ரோ சீரியஸில் 31 hours பிளேபேக் இருக்கிற மாதிரி. ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸில் இந்த 1 hour டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக அவங்க சொல்கிற ஹவர்ஸ்
ஹவர்ஸ்லேருந்தே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வரும். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கண்டிஷன்ஸ், என்ன மாதிரி வீடியோஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், மற்ற மெட்டா ஆப்ஸ் அண்ட் யூடியூப் இதெல்லாம் பண்ணும்போது அதோட யூசேஜ் ஸ்க்ரீன் ஆன் டைமை பொறுத்து நம்மளுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 30 மணி நேரம் நம்மளுக்கு தொடர்ந்து பயன்படுத்துறதுங்கிறது பாசிபிள் கிடையாதுங்க. ஒரு 7 to 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இந்த பேஸ் மாடல்ஸ், ஆவரேஜ் மாடல்ஸில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் அது படிப்படியாக ரெடியூஸ் ஆகிட்டு பேட்டரி ஹெல்த்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.5 to 6 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நார்மல் ஆவரேஜ் யூசர்ஸுக்கு நம்மளுக்கு 17 or 17 Pro பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நல்ல பேட்டரி பேக்கப் எனக்கு மோர் தென் 1 day ஹெவி யூசேஜ்க்கே வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரோ மேக்ஸ் மாதிரி மாடல்ஸ் தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி வரும். இந்த வருஷம் நம்மளுக்கு க்ளோஸ் டு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி ப்ரோ மேக்ஸில் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் இதோட 2 ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோ சீரியஸ்லேயும் இந்த வருஷம் அலுமினியம் கொடுத்துட்டதுனால ஃபினிஷ் ஃபிட் இதெல்லாமே கையில் ஹோல்டு பண்ணும்போது நம்மளோட 17 ப்ரோ அன்பாக்சிங் வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து ப்ரோ சீரியஸில் இந்த வருஷம் எனக்கு பர்சனலாக மிஸ் ஆச்சு. அந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறத தவிர எனக்கு அதோட ஃபீல் வந்து சம்வேர் ஏதோ அந்த ப்ரீமியம்னஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. ஒரு 30-40% எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. வெயிட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபார்ம் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா 177 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஐஃபோன் 17 மாடலும் 17 ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா 204 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெயிட் வந்து இருக்குங்க. ஸோ ஒரு க்ளோஸ் டு 30 கிராம்ஸ் வெயிட் நம்மளுக்கு 17 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதிக நேரம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு 17 மாடல் ஸ்டில் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு 30 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு வெயிட் வந்து நம்மளுக்கு 17 மாடலில் இருக்குது. என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பட்ஜெட் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது எல்லா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸும் ஐஃபோனில் இருக்கக்கூடியது எனக்கு வேணுங்கும் போது தாராளமாக நீங்கள் ப்ரோ சீரியஸ் வந்து போகலாம். நிறைய பேருக்கு அந்த கேமரா, டெலிஃபோட்டோ லென்ஸ் அண்ட் அந்த கேமராவோட ப்ரோ சிஸ்டம், ப்ரோ ரெஸ், ப்ரோரா இந்த மாதிரி லாக் ஷூட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ப்ரோ தான் ஒரே ஆப்ஷனுங்க. பட் இது இல்லாமல் டிஸ்பிளே வைஸ், பேட்டரி வைஸ் அண்ட் ரெகுலர் எவ்ரி டே டு டே யூசேஜில் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பர்ச்சேஸ் அப்படின்னா இந்த வருஷம் ஆப்பிள் இந்த 120Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளேவை ஆட் பண்ணதுலேயே இந்த ஃபோனை ஒரு முழுமைப்படுத்தின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அவங்க இந்த 17 வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸுக்கு எவ்ரிடே யூஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக ஐஃபோன் 17 வந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் 90% ஆஃப் தி யூசர்ஸ் அது சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி ப்ரோ சீரியஸ் நம்மளுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுனா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாங்கிறது என்னோட சஜஷன். ஸோ நீங்கள் சப்போஸ் ஐஃபோன் 17 or 17 ப்ரோ இது ரெண்டு எது பயன்படுத்துறீங்கனாலும் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட iRobin Pro ஆப் அல்லது ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.